விருந்துகளை குறித்து போன வாரம் ஆரம்பித்தோம். ஆதியாகமம் 21:8. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்த அந்த நாளிலே ஆபிரகாம் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து பண்ணினான். இந்த நாட்களில் விருந்தில் என்ன சம்பவிக்குது அப்படின்ற காரியத்தை தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். வேதத்தில் நிறைய பேர் விருந்து பண்ணியிருக்கிறாங்க, விருந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த விருந்திலெல்லாம் என்னெல்லாம் சம்பவித்தது, இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனிதன் தேவனுக்கு கொடுத்த விருந்து அப்படி சொல்லி, அது லோத்தை குறித்து பேசினேன். லோத்து சோதம் கொமராவில் இருந்தான். அது மோசமானதான ஜனங்கள் இருக்கிறதான இடம் என்று லோத்துக்கும் தெரியும். அதனால்தான் அவன் ஊருக்கு எல்லையில் வெளியே உட்காந்துருந்தான். ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் லோத்துக்கு தரிசனமாகலை. அவர்கள் ஊருக்குள்ளே வந்தாங்க. சோதோம் கொமரா பற்றி தெரிஞ்ச யாரும் சாயந்தரம் நேரத்தில் சோதோம் கொமராக்குள்ளே வரமாட்டாங்க. 19:1-2. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். சோதோமுக்கு வந்துதான் அவங்க எப்படி வந்தாங்க? சாயந்தரம் டைமில் வந்தாங்க. ஏன்னா சாயந்தரம் பாவம் பெருகி இருக்கிற இடம் அது. அதனால் புதிதாக வரவங்க சாயந்தரம் டைமில் வரமாட்டாங்க சோதோமுக்குள்ளே. இப்போ இவங்க ஊருக்குள்ளே வராங்க. இந்த சோதம் கொமராவை சேர்ந்த ஜனங்கள் இவங்க இல்லைன்னு லோத்துக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் லோத்து ரொம்ப காலமாக சோதம் கொமராவில் இருக்கிறான், லோத்துக்கு தெரியும். இப்போது இவங்க என்ன செய்தாங்க? உள்ளே வரும்போது இவர்களுடைய முகம் வித்தியாசமாக இருந்தது. ஏதோ ஒரு காரியம் நடக்க போது, இந்த ஊர் பொல்லாத ஊர் என்று அறிந்து தான் இவன் என்ன செய்தான், அதிலிருந்து தானும் காப்பாற்றி கொள்ளும்படியாக தான் வசதியான இவன் ஓடி போய் தரைமட்டம் குனிந்து அவர்களை வருந்தி வரமாட்டேன்னு சொன்னவங்கள கூட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். ஏன்னா ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க போகுதுன்னு தெரியும். பிரியமானவர்களே, நமக்கு எதனா ஒரு காரியம் சம்பவிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் உடனடியாக நாம் செய்ய வேண்டியதான ஒரே காரியம் தாழ்மை. இதுதான் தாழ்மை முக்கியம். எவ்வளோ பெரிய ஆளவனா நாம் இருக்கலாம், தாழ்மை இல்லை அப்படி சொன்னாக்கா அழிக்கிறவர்களோடு நாமும் சேர்ந்து அழிஞ்சிடுவோம். இவன் ஆபிரகாமுக்கு ஈக்குவலாக இருந்த மனுஷன்தான். இவனுக்கும் அநேக வேலைக்காரிகள் இருந்தாங்க, பெரிய வசதி. அதனால்தான் இவங்க இருந்த இடத்த பூமி தாங்க முடியாமல் போச்சு சொல்லியிருக்குது. இவங்களுக்கு இருந்ததான வசதிக்கு அந்த பூமியில் இவங்களுக்கு தேவையானது பூமி கொடுக்க முடியல. அதனால்தான் அந்த பூமி தாங்க முடியல அப்படி சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு வசதியானவங்க தான். இவங்களுக்கும் மேய்ப்பர்கள் இருந்தாங்க, ஆபிரகாமுக்கும் மேய்ப்பர் இருந்தாங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் யுத்தம் பண்ணி கொண்டாங்க. இப்படி இருக்கிறதான ஒரு வசதியான ஒரு ஆள் யாரோ வழிபோக்கனை போய் போட்டு காலில் விழுந்து தாழ்த்தி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனேயும் தன்னை அவன் தாழ்த்தினான் பாருங்க. ஓடி போய் ஆண்டவன் மாறே தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன் மாறே அடியானுடைய வீட்டு பக்கம் வாங்க, இங்கே என் வீட்டில் தங்கிட்டு பொழுது வெளிஞ்சு பேர் போகலாம் அப்படி சொல்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, உன் வீட்டில் நாங்கள் தங்க மாட்டோம், நாங்கள் வீதி தங்க வந்தோம். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஏங்க இந்த ஊர் மோசமானது, எங்கள் வீட்டில் அவங்களுக்கு இடம் தரேன்னு சொல்கிறோம், நீங்கள் வந்து தங்காமல் வீதி தங்கன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ தெனாவட்டலாக திமிரு பிடிச்சி நாங்கள் உங்களை காப்பாற்றணும்னு பார்க்குறோம், நீங்கள் என்ன இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க, சரி போய் தொலைங்க அப்படி விட்டுருவோம். நாம் போய் யாரோ வழிபோக்கனை போய் தாழ்ந்து குனிந்து வணங்கி இந்த மாதிரி செய்வோமா? செய்ய மாட்டோம். ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்ன உடனேயும் அவன் நிலவரத்தை அவன் மறந்து, அவன் யார் என்பதை மறந்து அப்படியே தன்னை தாழ்த்தினான். அந்த தாழ்மைக்கு கிடைச்ச பரிசு தான் ஜீவன். புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஜீவியத்திலும் தாழ்மை ரொம்ப அவசியம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை தருவார். தாழ்மை இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்காது, அந்த கிருபை கிடைக்காது. வேற ஒன்றும் இல்லை, கிருபை கிடைக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தை பொய்யாயிடும்.
இப்போ தாழ்மை உள்ளவர்கள் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். அந்த கிருபை அவங்களோட கண்ணிலேருந்து இவங்களுக்கு கிடச்சிடுச்சு. அதனால தான் வீட்டுக்கு வந்தாங்க. இப்போது அவர்கள் செய்ததான கிரிகையில் அவனுக்கு நிறைய விஷயத்தில் இந்த விஷயத்துலையும் இறங்கணும், இந்த விஷயத்துலையும் இறங்கணும்னு சொன்னான். அதன் பிறகு அவர்கள் தாமதித்த போது அவன் மேல் வைத்த இறக்கத்தினால் அவன் என்ன செய்தாங்க, ஊருக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு உன் ஜீவன் தப்ப ஓடு அப்படி சொன்னான். அப்போ மலைக்கு ஓடி போ அப்படின்னு சொல்லும் போது அவன் மலைக்கு ஓடி போகலை. பிரியமானவர்களே, அவன் போய் பணிந்து கொண்டதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்ன? சங்கீத புஸ்தகம் இருக்கு, அதில் 2வது சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் அப்படி சொல்லியிருக்குது. நீங்கள் கர்த்தருடைய பயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படி சொன்னால் நாம் அவரை சேவிக்க ஆரம்பிப்போம். நாம் ஒரு களி கூர்ந்தா கூட அதில் நடுக்கம் இருக்கும். ஏன்? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தை. இந்த தேவ பயம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் போயிடுச்சு அப்படி சொன்னால் நியாய தீர்ப்பு வரும், ஜட்ஜ்மெண்ட் வரும். தெய்வ பயம் இருந்துச்சு அப்படி சொன்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தப்பிப்போம். இப்போ பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளும் நாள் வரும். அப்படிமா? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி. இங்கே ஆபிரகாம் கூட இருந்த இந்த லோத்துக்கு தெய்வம்னா யாருன்னு தெரியும். ஆனால் ரொம்ப வருஷமாக ஆபிரகாம் கூட இருந்துட்டான். தெய்வ பயம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அவனுக்குள்ளே நிறைய சுய ஆசை இருந்துச்சு. அவன் தாறுமாறாய் திரிஞ்சு வந்தான். அவன் சுய இஷ்டத்துக்குள்ளே போனவன் தான். ஆனாலும் தெய்வ பயம் அவனுக்குள்ளே இருந்ததை இந்த இடத்துல தான் வெளிப்பட்டுச்சு. அதனால தான் அவன் ஓடி போய் தன்னை தாழ்த்தினான். அப்படி தாழ்த்தும் போது அவன் பயப்படுறான் அப்படின்றதான ஒரு காரியத்தை தேவன் அறிந்த அப்புறமா தான் வருந்தி, வரமாட்டேன்னு சொன்னவங்கள வருந்தி கூப்பிட்டான். அதனால் வந்தாங்க. அப்போது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். அதனால தான் அவனை வெளியே கொண்டு போய் நிற்க வச்சு, நீ ஓடு, ஜீவன் தப்ப ஓடு, சமபூமியில் எங்கும் நின்றாதே அப்படி சொன்னாரே. அந்த வழி அதுதான், சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ வழியில் அழியாதபடிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். முதலாவது அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய பாதத்தில் தண்ணீரினால் கழுவி எண்ணெயை பூசி தைலத்தை பூசி ஓயாமல் முத்தம் செய்தாள் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுவன் வந்து இவர் இன்னாருன்னு தெரிஞ்சிருந்தால் இப்படி பண்ணுறாய்வோ, இவ்வளோ அமைதியாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன சொல்கிறார்? சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் தலைக்கு எண்ணெய் பூசலை, என் பாதத்தை நீ கழுவலை. இப்போ பாதத்தை கழுவுறதுன்னு சொல்கிறது என்ன? ஒரு தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்குள்ளே வராங்க அப்படி சொன்னால், நீங்கள் மேன்மையானவங்க, அவன் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் மேன்மையானவங்க, உங்கள் பாதத்தை நான் கழுவுறேன், என் ஜீவியத்தில் இந்த தாழ்மை இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். அவங்களுடைய ஜீவியத்தில் இந்த தாழ்மை இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். ஏன்னா யாருடைய காலையை அவங்க கழுவுறாங்க. நீ என் கால்களுக்கு தண்ணீர் வார்க்கவில்லை, என் காலையை நீ கழுவலை. ஏன்னா அவன் பரிசெய்யன், கூப்பிட்டவன் பரிசெய்யன். அதனால் அவன் கெத்தாக தான் இருப்பான், அவன் தாழ்மை அவனுக்கு வராது. ஆகவே அவன் காலை கழுவலை. 2வது முத்தம் செய்யலாம். உன் இருதயத்தோடு செம்மையாக இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்? குமாரனை முத்தம் செய்யணும். அவருடைய இருதயமும் என் இருதயமும் செம்மையாய் மாறணும். அப்படி மாறலை அப்படி சொன்னால் என்னாகும்? அவர் கோபம் கொஞ்ச காலத்தில் பற்றி எரியும். சோதம் கோமரமும் பற்றி தான் எரிஞ்சுது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் கோபம் பற்றி எரியும், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கோபம் பற்றி எரியறதுக்கு முன்னால் நீ போய் அவர்கிட்ட சேர்ந்துரு. அதான் அதோடைய அடையாளம். கோபம் பற்றி எரியறதுக்கு முன்னால் அவர்கிட்ட போய் சேர்ந்துரு. கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும். அப்போ சோதம் கோமரா பற்றி எரிஞ்சது. ஆனால் இவங்க காப்பாற்றப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. யோசித்து பாருங்கள். இவன் போய் அண்டி கொண்டான், அவரிடத்துல போய் அண்டி கொண்டான். அண்டி கொண்டதுனால காக்கப்பட்டான். அப்போ அவனுக்கு முதல் என்ன இருந்துச்சு? தெய்வ பயம் இருந்துச்சு. இந்த தெய்வ பயம் அவன் வாழ்க்கையை என்ன உண்டாக்குச்சு? தாழ்மையை உண்டாக்குச்சு. அந்த தாழ்மை இரக்கம் கிடைக்க வச்சது, கிருபை கிடைக்க வச்சது. ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போனார். அவனுக்காக ஆண்டவர் இறங்கிட்டே இருந்தார்.
இந்த விஷயத்திலும் சொல்லி இறங்கி அவனை வெளியே கொண்டு வந்து வச்சார். இப்போ அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே மலைக்கு ஓடிப்போக சொல்கிறாரு, மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது. இதோ அந்த ஊர் சின்ன ஊர் தானே, சோவார் சின்ன ஊர் தானே, நான் அங்கே போயிட்டோம், அந்த ஊரை எனக்கு தாரும் அப்படி சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்தார், அந்த ஊரை உனக்கு தரேன், இந்த விஷயத்திலும் உனக்கு நான் இறங்குறேன், சீக்கிரமாய் தீவிரமாய் ஓடி தப்பித்துக்கொள், நீ போய் சேரும் வரைக்கும் அந்த ஊரை நான் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த ஊரை நான் கவுக்க மாட்டேன்னு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறார். பிரியமானவர்கள், இதிலிருந்து நாம் நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளணும். படிமா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடிப்போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். தீவிரமாய் நீ அங்கே போய் சேரும் வரைக்கும் நான் அந்த ஊருக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அந்த ஊரை கவுத்து போடக்கூடாதுன்னு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். இவனும் ஓடி அந்த ஊரை போய் சேர்ந்தான். பிரியமானவர்களே, அந்த ஊரை கவுக்கல் ஆண்டவர். இந்த ஒருத்தனுக்காக அந்த ஊரில் இருக்கிறதான துர்மார்க்கர்களை கூட கர்த்தர் விட்டு வச்சுட்டார். அந்த ஊரை அழிக்கிற கொஞ்ச நாள் போகும்போது அந்த ஊரில் இருக்க இவனுக்கு பயம் வருது. 30வது வசனம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமார்த்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். இப்போ கர்த்தர் ஏற்கனவே சொன்னது எங்க, மலைக்கு ஓடிப்போ. அப்போ மலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சோவாரை கேட்டு வாங்கினான். இவனுக்காக ஆண்டவர் அழிக்க வந்ததான அந்த தேசத்தை அழிக்காமல் நிறுத்தினார், ஒரே ஒருத்தனுக்காக. இப்போ அந்த ஊரில் இருக்கலாம், அந்த ஊரில் இல்லாமல் இவன் சோவாரில் இருக்க பயந்து மறுபடியும் மலைக்கு ஓடி போய் கெபிக்குள்ளே ஒளிஞ்சான். காரணம் என்ன? ஏன் சோவாரில் இருக்க பயந்தான்? சோதோம் எப்படி அழிஞ்சுதுன்னு இவங்க கண்ணு முன்னால் பார்த்தாங்க. சோதோமில் இருக்கிறதான அந்த ஜனங்கள் அப்படியே இந்த ஜனங்கள் இருந்தாங்க. அப்போது இந்த சோவாரில் இருக்கிற இந்த ஜனங்கள் மோசமானவங்களாக இருக்கிறதுனால சோதோமை அழித்து, இந்த காரியத்துக்கு தானே சோதோமை ஆண்டவர் அழித்தார், அதே போல் இந்த ஊரையும் ஆண்டவர் அழிக்க மறுபடியும் வருவார், அதனால் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து, கடவுள் இந்த உலகத்தை அழிப்பார், இந்த பூமியை அழிச்சிடுவார், இந்த சோவாரியம் நாசம் பண்ணிடுவார்னு பயந்து தான் மலையில் ஓடி போய் ஒரு கெபியில் இருந்தான். இருந்த காரணம் என்ன? சமபூமி எங்கும் நெருப்பு ஓடிச்சு சோதமை அழிக்கும் போது. அப்போது இவங்க வேற எங்கன்னா தங்கியிருந்தால் அந்த நெருப்பு அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி தான் மலைக்குள்ளே போய் ஒரு கெபிக்குள்ளே போந்தாங்க. அங்கே போய் இருந்தாங்க. பிரியமானவர்களே, அங்கே இருந்து சில காரியம் நடந்தது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறதான காரியம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு காரியத்தை கேட்டு வாங்குறீங்க. அவன் சோவேரை கேட்டு தான் வாங்கினான், ஆண்டவர் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமில்லாத இடம்தான் அது. அந்த பிரியமில்லாத இடத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டார் அப்படி சொன்னாக்கா மறுபடியும் அது மேலே கையை வைக்க மாட்டார். அதை புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு காரியத்தை கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிட்டோம் அப்படி சொன்னால், தேவனுக்கே இஷ்டமில்லாததாக இருந்தாலும் ஆண்டவர் அதை அழித்து நிர்மூலமாக்குறதுக்காக வந்தார். ஆனால் அதை எனக்கு கேட்டு வாங்கிட்டேன். இப்போது ஆண்டவர் அது மேலே கையை வைக்க மாட்டார். அது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு. அந்த வாக்கை ஆண்டவர் மாற்ற மாட்டார். அவர் மனம் மாற மாட்டார். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, பொய்யுரைய மாட்டார், பொய்யுரையாத தேவன். அதனால் நாம் அந்த இடத்துல இருந்தால் சேஃப்டி. ஏன்னா கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி அந்த இடத்த கொடுத்தார், சேஃப்டி. இப்போது நான் வாக்கு பண்ண இடத்த விட்டு பெயர்ந்துட்டேன் அப்படின்னா அந்த வாக்கு தத்தத்துக்கு வெளியே போயிட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கை விட்டு நான் மீறி வெளியே போயிட்டேன். அப்படி மீறி வெளியே போகும்போது என் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், தேவ பயம் இல்லாமல் போயிடும், சில காரியம் அங்கே நடக்கும். இப்போ இவங்க இந்த இடத்துலேருந்து மலைக்கு ஓடி போய் கெபிக்குள்ளே பூந்தாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தை விட்டு வெளியே போனாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவங்களுக்குள்ள சீர்கேடு வரவே இல்லை.
இவங்களுக்குள்ள எந்த விதமான சீர்கேடும் வரல. இந்த தேசத்தை விட்டு வெளியே போனாங்க, வாக்குத்தத்தை விட்டு பேர்ந்து போனாங்க. இப்போ வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க, வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, 2 பிள்ளைகளும் பேசிக்கிறாங்க. லோத்துடைய 2 பிள்ளைகளும் பேசிக்கிறாங்க. உலகத்தில் நடக்கிற வழக்கம் போல் நமக்கு நடக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த சோவாரியும் கர்த்தர் அழிச்சிடுவார். நெருப்பு விட்டு சோதம் குமாரை அழித்த மாதிரி சோவாரியம் அழிச்சிடுவார். அப்படி அழிக்கும்போது நம்மளுக்கு உலகத்தில் பூமியில் மாப்பிள்ளையே இருக்காது, நம்மளுக்கு சந்ததி உருவாகாது. நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லி தகப்பன் மேலே வந்துச்சு பாருங்கள் சிந்தை. தகப்பன் மேலே வருது பிள்ளைங்களுக்கு சிந்தை. ஏன் இந்த சிந்தை அவங்களுக்கு வந்துச்சு? அதை குறித்து அவங்களுக்கு எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லை, அப்பா வாச்சேன்றதான யோசனை இல்லை. அப்பா கட்டியே வித்தியாசமாக நடந்து குழந்தைய பெற்றுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எத்தனை நாள் இது? ஆண்டவர் சொல்கிறாரு பற்றியா, சோதோம் கொமராவுடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டினது, அதன்படி தான் அவர்கள் செய்கிறார்களோ என்று நான் போய் பார்க்கணும் அப்படி சொன்னார். படிமா 18வது வசனம், 18வது அதிகாரம், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பின்பு கர்த்தர் சோதம் குமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ. என்னிடத்திலிருந்து வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே. அந்த கூக்குரல் என்ன சொல்லியிருக்கும்? கூக்குரல் போய் சொல்லுது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி அந்த சத்தம் கேட்டாரே, அந்த சத்தத்தின்படி தான் இந்த ஜனங்க நடக்கிறாங்களா பண்ணுறாங்களான்னு தான் ஆண்டவர் பார்க்க வராரு. அதன்படியே செய்கிறாங்களான்னு நான் பார்க்க வரணும். அப்போ என்ன அங்கே நடந்திருக்கும்? இந்த கூக்குரல் என்ன போய் சொல்லியிருக்கோம்? தகப்பனை பிள்ளைங்க சேர்றாங்க, அண்ணனை தங்கச்சிங்க சேர்றாங்க, அண்ணனையும் தங்கச்சியும் வித்தியாசமாக பார்த்துக்கிறாங்க, தாறுமாறான காரியம் நடக்குது. இப்படிப்பட்டதான அக்கிரமங்கள் எல்லாம் இந்த சோதோமுடைய ஆவி. பெத்த பிள்ளைகளோட பெத்த தாய்கள் சேர்றாங்க, இதெல்லாம் சோதோமுடைய ஆவி. ஆணோட ஆண் சேர்றோம், பெண்ணோட பெண் சேர்றோம், இதுதான் நமக்கு தெரியும். இது இல்லாமல் மோசமான காரியம் அங்கே நடந்துச்சு. அந்த மோசமான காரியம் அவங்க பின்தொடர்ந்து அதெல்லாம் அவங்க பார்த்து அதெல்லாம் அவங்க அதில் சலிச்சு போய் கடந்தவங்க. எல்லா வீட்லேயும் நடக்குது. தகப்பனோட மகள்களும் சேர்றது எல்லா வீட்லேயும் நடக்குது அங்கே சோதமில். அதனால தான் இவங்களுக்கு பயம் இல்லாமல் தகப்பன்கிட்ட சேர முடிஞ்சது. புதுசாக ஒன்றையும் போய் சேரலைங்க. தகப்பன்கிட்ட பயம் இல்லாமல் அந்த ஆசை வந்த காரணம் என்ன? அந்த ஆவி அவங்களுக்கு அந்த ஊரில் அப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளவு கேவலமாக நடந்துக்குவாங்களா? என்கிட்ட இவ்வளவு கேவலமாக வந்து சொல்கிறாங்களே, இந்த சத்தம் வருதே, நான் அப்படி தான் அவங்க நடக்கிறாங்களான்னு நான் போய் பார்ப்பேன். அப்படி தான் நடக்கிறாங்களான்னு போம்பேன். அதனால தான் சோதம் கோமரா மகா பாவிகள் இருந்தாங்க, கொடுமையான பாவிகள். படிமா. பின்பு கர்த்தர் சோதம் குமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். இல்லை, இன்னொரு வசனம் இருக்கும். பயங்கரமான பாவிகளாக இருந்தாங்க. சோதோமின் ஆட்கள் கொடிய பாவிகளாக இருந்தாங்க அப்படி சொல்லியிருக்கு. மகா பாவிகளாக இருந்தாங்க அப்படி சொல்லி அதில் இருக்கா? 13வது வசனத்தில் இருக்கா பாருங்க, 13வது அதிகாரத்தில் இருக்கும். அவர்கள் மகா பாவிகளாக இருந்தாங்க அப்படி சொல்லி இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர்கள் செய்ததான கிரியையின் பாவமெல்லாம் பரலோகத்தில் போய் எட்டிடுச்சு. இப்போ 13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய். நல்ல கவனிங்க, பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகள். பாவிகள் அப்படின்றத விட மகா பாவிகள் அப்படி சொன்னால், தன் உடன்பிறப்பிலேயே வித்தியாசமாக பார்க்குறது, தன் தகப்பனையும் கூட வித்தியாசமாக நடந்துக்கிறது, தன் தாயோடும் வித்தியாசமாக, இப்படிப்பட்டதான அக்கிரமம் தான் மகா பாவி, கர்த்தருக்கு முன்பாக அப்படி சொல்லியிருக்குது. இப்படிப்பட்ட காரியத்தை தான் இவங்க சேர்ந்து இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்தார்? அப்படி தான் நடக்கிறாங்களான்னு இறங்கி பார்க்க வந்தார். அவங்க அப்படி தான் இருந்தாங்க.
அதனால தான் இந்த தேசத்தை நாங்கள் கவுத்து போட போகிறோம், உன்னை காப்பாற்றிட்டு ஓடு அப்படி சொன்னார் ஆண்டவர். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ண இடத்துல இருந்த வரைக்கும் இவர்கள் வாழ்க்கையில் இந்த சிந்தை வரல. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பாவம் ஆகிய எண்ணங்கள் இவங்களுக்குள்ள வரல. என்னைக்கு அந்த உடன்படிக்கையை விட்டுட்டு வெளியே போகிறோமோ, அந்த உடன்படிக்கை உடைக்கிறோமோ, அப்போ தான் வேற நினைவுகளும் வேற தோற்றங்களும் வரும். ஏன்னா கர்த்தருடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. கர்த்தருடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போனால் பிரச்சனை வரும். தேவன் வைத்த இடத்துல இருக்கணும். தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நம்ம நடக்கணும். அதில் இருக்கிறது தான் பெரிய காரியம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு வந்து ஒரு தேசத்தில் விட்டுட்டு, இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், இங்கே குடியிரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கீழே பின்பு அவன் அவ்விடம் விட்டு பேர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போதும். இப்போ ஆண்டவர் சொன்னார், இங்கே நீ தங்கியிரு, இந்த இடத்துல நீ குடியிரு அப்படி சொன்னார். இப்போ அவன் என்ன செய்தான்? பலிபீடம் கட்டி ஆண்டவரை வாழ்த்தினான். கர்த்தர் எனக்கு இந்த தேசத்தை கொடுக்க போறார். இப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு புது வீட்டை தராருன்னு வைங்க, சொந்தமாக. நான் கட்டல அந்த வீட்டை. என்னை திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு, இந்த வீடு உந்து தான், எடுத்துக்கோ, இந்த வீட்டில் நீ குடியிருந்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. சந்தோஷம், ஐயா நன்றிங்க, அதான் பலி செலுத்தினான். ஐயா ரொம்ப நன்றிங்க, எனக்கு இந்த வீடு கிடச்சிது அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வாரம் இருந்துட்டு டக்குன்னு இந்த வீடு எனக்கு பிடிக்கல, நான் வேற எங்கெல்லாம் போகிறேன்னு சொல்லி காலி பண்ணிட்டு போயிட்டா. அந்த வீடு யாருக்கு கொடுக்கப்பட்டது? எனக்கு. அந்த வீட்டில் இருந்திருந்தா நான் பாதுகாக்கப்பட்டிருப்பேன். இப்போ அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வீட்டை விட்டு வெளியே போய் 2 தேசத்துக்கு நடுவில் ஒரு கூடாரம் போட்டு வாழ்ந்தான். அதுக்கப்புறமா என்ன நடக்குது? ஆண்டவர் இவன் நிமித்தம் பஞ்சத்தை உண்டாக்குனார். இவன் நிமித்தம் அந்த தேசத்தில், அவன் குடியிருந்த தேசத்தில் பஞ்சம். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விட்டு விலகி நம்ம போகும்போது என்ன நடக்குது? பஞ்சம் சம்பவிக்கும், வறுமையும் தரித்திரமும் உண்டாகும். அந்த பஞ்சத்துக்காக இவருக்கு என்ன எண்ணம் வருது? போகக்கூடாத இடத்துக்கு போகணுன்ற எண்ணம் வருது. போகக்கூடாத இடம் எது? எகிப்து. எகிப்துக்கு போகக்கூடாது. இவனுக்கு அங்கே போகணுன்ற எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணம் வந்ததுனால இவன் போனதுனால என்ன நடந்துச்சு? அந்த ஊரில் இருக்கிறதான அந்த பார்வோன் ராஜா ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கட்டளைக்குள்ளே நீ இருந்திருந்தீனா, அவருடைய வாக்கு தத்துவத்துக்குள்ளே நாம் இருந்தோம்னா நமக்கு எதுவும் சம்பவிக்காது, காக்கப்படுவோம். அந்த இடத்த விட்டு பெயர்ந்துட்டோம் அப்படி சொன்னாக்கா, கட்டளைக்கு வெளியே போயிட்டோம், பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போயிட்டோம், நமக்கு என்ன சம்பவிக்கும் நமக்கே தெரியாது. சகலமும் நமக்கு சம்பவிக்கும். நமக்கு துக்கம் உண்டாகும், வேதனை உண்டாகும், நஷ்டம் உண்டாகும், பல காரியங்கள் நமக்கு நடக்கும். அதை போல தான் அந்த லோத்து இந்த சோவாரில் வைத்த போது, இந்த சோவாரில் அவன் இருந்திருந்தான், அவனுக்கு எந்த விதமான பாதுகாப்பாக வந்திருக்காது. இந்த 2 பெண் பிள்ளைகளும் என்ன யோசித்திருக்கணும்? சரி, சோவார் அழிச்சா என்ன, சோவார் அழிச்சிட்டு போட்டோம், மம்ரோவில் தான் ஆபிரகாம் இருக்கிறானே, ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்களும் இருக்கிறாங்களே, அங்கே தான் ஆட்கள் இருக்கிறாங்களே, மம்ரோவெல்லாம் ஆண்டவர் அழிக்கலையே, சோதோம் கோமராவை மட்டும்தான் அழிச்சாரு. ஆனால் அவளுங்க என்ன சொல்கிறாளுங்க பாருங்க, படிமா 19வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடு சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை, பூமியிலேயே ஒரு புருஷன் கூட இல்லைன்னு சொல்லிட்டா. இவோ தந்திரமான கிரியை செய்ய போறா, இவ வித்தியாசமான பாவத்தில் விழப்போறா. ஆனால் தங்கச்சி கிட்ட என்ன செய்தா? சொல்லி அவளையும் இந்த பாவத்தில் இன்வால்வ் பண்ணி இழுக்கிறா. இவ விழுந்தது பத்தாதுன்னு அவளையும் பிடிச்சி இழுத்துட்டா உள்ளோ. அவகிட்ட சொல்கிறான், பூமியில் ஒரு புருஷனும் கிடையாது, இனிமே எல்லாரும் சாக போகிறானுங்க, நம்ம அப்பாவுக்கும் வயசாகி போச்சு, எல்லாரும் சாப்பிட்றாங்க, பூமியில் நான் புருஷனேவே இல்லை, ஆம்பளையேவா இல்லாமல் போயிட்டாங்க. மம்ரோவில் தான் ஆபிரகாம் இருக்கிறான், ஆபிரகாமுக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்களே. பக்கத்தில் போனால் எகிப்து தேசம் இருக்குது, அதுக்கு மேலே போனாக்கா அந்த எமோரியருடைய தேசம் இருக்குது, கானானியர் தேசம் 5 தேசம் இருக்குது, அதிலெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பாருங்கள் எப்படி இருக்குது. பூமியில் நடக்கிற மாதிரி உலகத்திலேயே நம்மளுக்கு புருஷன் கிடைக்காது. அப்போ தங்கச்சி என்ன பண்ணா? அக்கா சொன்ன உடனே, ஆமாம்மா அப்படி கூட நடந்துட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் புருஷன் இல்லை, இப்போ என்ன பண்ணலாம்?
அவள் சொன்ன தகாத காரியத்தை அவள் செய்தாள். சொன்ன தகாத காரியத்தை செய்தாள். இதனால் கர்த்தருக்கு அருவருப்பான 2 ஜாதிகள் புறப்பட்டு வந்தாங்க இந்த பூமியில். ஒன்று மோவாப். மோவாப் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? தகப்பனுடைய ஈரப்பதம்னு அர்த்தம். 2வது பிறந்தவன் அம்னோன். இந்த அம்மோனியர்கள், அம்னோன் அல்ல அம்மோனியர். அம்மோனியர் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? தாயினுடைய ஈரப்பதம்னு அர்த்தம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு கேவலமான பேரை வச்சுட்டு ஒரு 2 சந்ததி வெளியே வருது. கர்த்தருக்கு அருவருப்பானது. இது ஏன் இவங்களுக்கு வந்துச்சு? தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் இல்லாமல் வெளியே போனது தான். தேவன் நம்ம கொடுத்ததான வாக்குத்தத்தத்தில் நிலச்சி இல்லாமல் வெளியே போனதுனால நமக்கு ப்ராப்ளம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். தெய்வ பயம் இல்லாமல் போயிடும். தெய்வ பயம் இருந்துச்சுன்னா அவங்க செய்வாங்களா? யோசித்து பாருங்கள், தெய்வ பயம் இருந்துச்சுன்னா அவங்க அப்படி செய்வாங்களா? தெய்வ பயம் இல்லாமல் வெளியே போயிட்டாங்க. அதனால் பயங்கரமான காரியம் நடந்து போச்சு. நாம் இதிலேருந்து கற்றுக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவர்கிட்ட எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்குறோம், ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அதை உடச்சி விட்டுட்டு போகக்கூடாது, அதை தள்ளி விட்டுட்டு போகக்கூடாது, அதை மறந்துட்டு போகக்கூடாது, அதிலிருந்து வெளியே போயிடக்கூடாது. அப்படி போனோம் அப்படி சொன்னால் ஆபத்து நேரிடும், நஷ்டங்கள் வரும், மரணம் சம்பவிக்கும், பல காரியங்கள் சம்பவிக்கும். தேவன் நம்ம கொடுத்த கட்டளையை ஒன்று கீழ்ப்படியணும். இல்லைனாக்கா அப்படி முடியாது அப்படி சொன்னால் உனக்கு கேட்டதை ஆண்டவர் உனக்கு தராரு. அதுலேயாவது நிலச்சி நின்று பழகணும், அதுலேயாவது நம்ம நிலச்சி நிற்க. கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தில் கிருபை செய்யணும், உதவி செய்யணும். ஆண்டவரே, நீர் இதுவரையிலும் எனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தெல்லாம் நான் நிற்கிறேன்னா இல்லை வெளியே போயிட்டேனான்னு எனக்கு தெரியல. அப்படி நிற்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் ஜீவியத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருவார். அதிலிருந்து நம்ம மாறி போயிட்டோம்னா காப்பாற்ற விட முடியாது. ஆகவே நான் போயிருந்தா கூட என்னை திருப்பி கொண்டாந்து அங்கே வச்சிரு, அப்படி தான் சொல்லணும். நீங்கள் நான் அப்படியே வெளியே போயிருந்தா கூட என்னை திருப்பி கொண்டாந்து அதே இடத்துல வச்சிரு, என்னை காப்பாற்று, என்னை கைவிட்டுறாது, அப்படி தான் சொல்லணும். சோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் சத்தமாக சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்த விருந்து ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 30வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 26:30. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். யார் அந்த அவன்? அவர்கள் புசித்து குடித்தார்கள் அப்படி சொல்லியிருக்க. அவங்க யாரு? பிரியமானவர்களே, இது ஈசாக்கு அபிமெலேக்குக்கு பண்ணின விருந்து. இந்த விருந்துலேருந்து நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் உண்டானது போல ஈசாக்கின் நாட்களிலும் பஞ்சம் உண்டாச்சு. 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாச்சு. எதனால் இந்த பஞ்சம் வந்துச்சு? முழுசா படிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். இப்போ இவர் கேராருக்கு போனார். அதுக்கு முன்னால் இவருக்கு எண்ணம் எங்கே இருந்துச்சு? எங்கே போகிறதுக்கு எண்ணம் இருந்துச்சுனாக்கா எகிப்துக்கு போகிறதுக்கு எண்ணம் இருந்துச்சு. நாம் எகிப்துக்கு போகும், அங்கே நயல் நதி இருக்குது, அங்கே பெரிய தேசம், அழகான தேசம், செழிப்பான தேசம், அங்கே தான் போகணும் அப்படின்னு இவன் நினச்சான். இவனை ரூட்டை திருப்பி விட்டது யார் தெரியுமா? கர்த்தர் தான். கர்த்தர் தான் இவனை கேராருக்குள்ள அமைச்சார், ரூட்டை திருப்பிட்டார். 2வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல். பார்த்தீங்களா? நீ எகிப்துக்கு போகாமல், நீ எகிப்துக்கு போனீன்னா உங்கள் அப்பன் பெரிய கஷ்டப்பட்டான், உங்கள் அப்பன் பெரிய பாடுபட்டான் எகிப்துக்கு போய்.
அவனை நான் மீட்டு கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப கிரிகை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. நீயும் எகிப்துக்கு போகாதே, உங்கள் அப்பனை மாதிரியே நீயும் போகாதே அப்படி சொல்கிறாரு. படி 2வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொன்ன தேசத்திலே குடியிரு. இப்போ அவங்க அப்பனை ஆண்டவர் மெச்சிக்கிறார். அவன் வெளியே வந்த அப்புறமா அவன் எனக்குள்ள சாட்சி பெற்ற பிறகு அவன் சொல்கிறபடியெல்லாம் கேட்டு என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டான். அதனால் நான் அவனுக்கு ஆசீர்வதித்தேன். 3வது 4வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் போதும். இப்போ உங்க அப்பா எங்கள்கிட்ட சொந்த பேச்செல்லாம் கேட்டார், நான் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சார், எல்லாம் செய்தார். அதனால் அவரை நான் ஆசீர்வதித்தேன். உன்னையும் நான் ஆசீர்வதிக்கணும்னா உங்கள் அப்பா மாதிரியே என்கிட்ட நீ நடந்துக்கோ. ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய வரார் அப்படி சொன்னாக்கா, முதலாவது ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன? நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சிக்கோ, அப்போனா நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன். அப்போ உங்கள் அப்பா எனக்கு நான் சொல்கிற மாதிரிலாம் செய்தார், அதனால் நான் அவருக்கு ஆசீர்வதித்தேன். இப்போ நீயும் அவரை மாதிரியே செய்தினா, உங்கள் அப்பா மாதிரியே இருந்தினா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ இவன் மனசு எங்கே இருந்துச்சு? எகிப்துக்குள்ளே இருந்துச்சு. எகிப்துக்கு போகிற இவனை ஆண்டவர் அப்படியே வழி திருப்பி விட்டார். எகிப்துக்கு போயிடாத, நீ கேராருக்கு போ, அபிமெலேக்கு தேசத்துக்கு போ, அங்கே குடியிரு. ஏன் அங்கே போ? அவனுக்கு மனசு இல்லை. அந்த தேசத்தில் பஞ்சம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த தேசத்தில் போய் குடியிரு, இந்த தேசத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்போ ஆசீர்வதிப்பேன்? என் பேச்சை கேட்டு நீ நடந்தினா பஞ்சத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் பேச்சை கேட்டு நீ நடந்தினா இந்த பஞ்ச காலத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அதிசயத்தை பார்ப்ப அப்படி சொன்னார். அவனும் என்ன செய்தான்? எகிப்துக்கு போக மனது இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கேராருக்கு வந்தான். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் அப்படி சொல்லியிருக்கு. ஈசாக்கு கடவுளுக்கு பயந்தவன். அவன் தேவன் எதுனா சொன்னான் அப்படியே நடுங்குவான். ஏன்னா ஒரு நேரத்தில் தேவன் அவன் ஜீவனை காப்பாற்றி விட்டார். ஆபிரகாம் கொலை செய்ய போகும்போது கர்த்தர், ஆபிரகாமே நிறுத்து, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே அப்படி சொன்னார். அவனை கொண்டு வந்து பலி செலுத்து அப்படின்னு சொல்லும்போது ஈசாக்குக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனால் பலி செலுத்துகிற நேரத்தில் 2 பேருக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. வேலைக்காரங்களும் கூட இல்லை. ஈசாக்கு அலறி இருப்பான். ஆண்டவர் சொல்லும்போது என் தேவன் தான் என் உயிரை காப்பாற்றினார், இல்லை எங்கள் அப்பா என்னை கொன்று போட்டிருப்பார். அதிலிருந்து அவன் தேவனுக்கு பயபக்திக்குரிய மாறினான். அதனால் தேவன் எது சொன்னாலும் அவன் செய்வான். இப்போ அவன் மனம் இல்லாத இருந்தால் கூட கேராருக்கு வந்தான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னதுனால அந்த கேராருக்கு வந்தான். கேராருக்கு வந்து அந்த கேராரில் அவன் குடியிருந்தான். இப்போ கேராரில் குடியிருந்த போது அவனுடைய மனைவி ரொம்ப அழகாக இருந்தான். அந்த ஊர் ஜனங்களாம் வந்து கேட்குறாங்க, இவ யார்? என் மனைவி அப்படின்னு சொன்னால் அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா ஆரம்பத்தில் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்கிறான். இவள் என் சகோதரி. இப்போது அபிமெலேக்கு அவளை பார்த்தான். இவங்க 2 பேரையும் ஏற்கனவே அபிமெலேக்கு சாராளை தூக்கிட்டு போனவன் தான். ஈசாக்குடைய அம்மாவை தூக்கிட்டு போனாங்க. இப்போ பையனுடைய மனைவியை தூக்கிட்டு போக பார்த்துட்டுக்கிறான். இவர்கள் தங்கச்சின்னு சொன்னான். இவன் பார்த்துட்டு இருக்கும்போது இவர்கள் விளையாடினாங்க பாருங்கள், அதை அவன் பார்த்துட்டான். ஈசாக்கை கூப்பிட்டான். அவன் உன் மனைவி தானே, எதுக்குடா தங்கச்சின்னு சொன்னேன்? எங்கள் தேசத்தில் எதனா அழிவு உண்டாக்க பார்க்குறியா? இல்லை, இந்த தேசத்தில் என்னை யாருன்னா கொண்டுடுவாங்கன்னு நான் பயந்துட்டேன் அப்படி சொன்னேன். அந்த ஊர் ஜனங்களையே கூப்பிட்டு, ஏன்னா ஆபிரகாமால் அபிமெலேக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியும். அவன் பையன் இங்கே வந்திருக்கிறான், அவனாலே பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் அப்படி வரக்கூடாது. யாராவது இவங்க மனைவியை இவனையும் தொடக்கூடாது, தொட்டிங்கன்னா செத்துருவீங்க அப்படி சொல்லி ஒரு கட்டளை போட்டான். இப்போது ஆண்டவர் ஈசாக்கு அவன் சொன்ன இடத்துல போனார் இல்லையா? ஆண்டவர் சொன்ன இடத்துல ஈசாக்கு வந்தான் இல்லையா? இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். பஞ்சகாலம். இப்போ இவர் தங்குற இடத்துல இவருக்கு சாப்பாடு வேணும். இவர் சாப்பாடு இவருக்கு வேணும். அதனால் இவர் என்ன செய்தார்? அந்த வருஷத்தில் விதைத்தார். அந்த வருஷம் அப்படி சொல்லியிருக்குது. அது எந்த வருஷம்? பஞ்சகாலத்தில் இருக்கிற வருஷம்.
அந்த பஞ்ச காலத்தில் இவன் விதை விதைத்தான். கர்த்தர் அந்த பஞ்சத்தில் தண்ணியே இல்லாத இடத்துல 100 மடங்கு இவனை ஆசீர்வதித்தார். 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் கிடைச்சது. யோசித்து பாருங்க. கேரார் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? விரோதம் அப்படின்னு அர்த்தம். கேரார் அப்படி சொன்னா என்ன? விரோதம். அவர்கள் எல்லாரும் இருதயத்துக்குள்ள விரோதம் வச்சு கொண்டே இருப்பாங்க. ஏன்? இப்போ இவன் பொண்டாட்டியை தூக்கக்கூடாதுன்னு ராஜா சொல்லிட்டான். இவன் பொண்டாட்டி மேலே கையை வச்சிங்கன்னா, இவன் மேலே கை வச்சிங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க அப்படி சொல்லி ராஜா சொல்லிட்டான். அதனால் ஏற்கனவே எல்லாருக்கும் இவன் மேல் கோபம். இவனை விரோதியாக தான் பார்த்தாங்க, விரோதமாக தான் பார்த்தாங்க. இப்போ திடீர்னு பஞ்ச காலத்தில் எல்லாம் விதைத்தாங்க, யாருக்கும் சரியான பலன் கிடைக்கல. ஆனால் இவனுக்கு கிடைச்சிடுச்சு 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு கிடைச்சிது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் வயிறு எரிஞ்சு போச்சு. ரொம்ப கோவப்பட்டாங்க, இவன் மேலே அதிகமான விரோதம் பட்டாங்க. அதனால் இவனுக்கு விரோதமாக என்ன செய்யலான்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. கீழே உள்ள வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி. விரோதம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்ன நடக்குது பார்த்தீங்களா? இவன் ஆசீர்வதித்து கொஞ்சம் மேலே வரான்னு தெரிஞ்ச உடனேயும் அவன் மேலே கோபம் கொண்டு அவனுக்கு இவ்வளோ பெருகி போச்சு. எவனோ எங்கேருந்து வந்து எங்கள் நாட்டில் தங்கினான், எங்கேருந்தோ வந்தான், அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவன் இவ்வளோ சம்பாதிச்சிட்டானே, அவன் இவ்வளோ பெருகிட்டானே, போறாமே. அப்போ அவன் செய்ததான சகலத்தையும் அழித்து நாசம் பண்ணணும், அவன் கிரியையெல்லாம் நஷ்டப்படுத்தணும். அதனால் என்ன செய்தாங்க? ஆபிரகாம் அந்த நாட்டில் இருந்தபோது கிணறு வெட்டினான். அந்த துறவு, அந்த கிணத்தெல்லாம் இவங்க மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அவன் மேலே இருந்த வைராக்கியம், அவன் மேலே இருந்த விரோதம், கோபம் என்ன செய்து பார்த்தீங்களா? அவனை நஷ்டம் உண்டு பண்ண பார்க்குது. பிரியமானவர்களே, சில காரியங்கள் கர்த்தர் என்னதான் நம்ம கூட இருந்தாலும், என்னதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாலும், சில நேரங்களில் நமக்கு விரோதிகள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்க முயற்சி பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா நாம் இருக்கிற இடம் கேரார். கேராருக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் விரோதமாக தான் நம்மளை பார்ப்பாங்க. அந்த விரோதிகள் நம்முடைய காரியத்தெல்லாம் அழிக்க நினைக்கத்தான் செய்வாங்க. இப்போ ராஜா முதல் கொண்டு வந்துட்டான். ராஜாவும் வந்துட்டான். எப்பா, நான் ராஜா, என்கிட்ட இல்லாததெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, என்கிட்ட வசதி இருக்குது, உங்கள்கிட்ட பயங்கரமான வசதி இருக்குது. அதனால் யார் ராஜான்னு தெரிய மாட்டேங்குது, தயவு செய்து என் தேசத்தை விட்டு போயிடு அப்படி சொல்லிட்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன் ஆனா என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு, இப்போ ராஜாவே வந்துட்டான். ராஜாவே வந்து சொல்றான், எங்க தேசத்தை விட்டு தயவு செய்து வெளியே போ, நீ எங்களை பார்க்கலும் பலத்து போனாய், உங்ககிட்ட ஏராளமா இருக்கு, நான் ராஜா இந்த தேசத்துக்கு, எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. கத்த இவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு பொறாமையாய் மாறிச்சு. பொறாமை எலும்புரிக்கு நோய். நாம் கொஞ்சம் முன்னேறி போகும்போது எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக எவ்வளவு காரியம் செய்கிறாங்க. எத்தனை பேர் நம்மளை நாசம் பண்ண நினைக்கிறாங்க, எத்தனை பேர் நம்மளை அழிக்க நினைக்கிறாங்க, எத்தனை பேர் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வருது? பொறாமையினால தான். ஏன் தாவீதை சவுல் கொல்ல தேடிட்டே இருந்தான்? பொறாமை தான். அவனுக்கு 1000 கொடுத்தாங்க, அவனுக்கு 10000 கொடுக்குறாங்க. நான் ஒரு ராஜா, எனக்கு 1000 கொடுக்குறாங்க. அவன் என் வேலைக்காரன், அவனுக்கு 10000 கொடுக்குறாங்க. பொறாமை. அவனை அழித்து நாசம் பண்ணணும். தேசத்தில் இராதபடி தேசாந்தரியாய் ஓட திரிஞ்சான். காட்டில் போய் அலைஞ்சான். அவனை கொல்றதுக்கு வகை தேடிட்டே இருந்தான். பொறாமை எலும்புரிக்கு நோய். அது ஒருத்தனை காலி பண்ணாமல் விடாது. எனக்கு எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவங்க சாகணும், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்றதான இடத்துக்குள்ளே வரும். அது அந்த கேரார் ஜனங்கள். இப்போ அவனை இந்த தேசத்தை விட்டு போ அப்படி சொல்லிட்டாங்க. அவனும் அந்த தேசத்தை விட்டு போயிட்டான். அந்த தேசத்தை விட்டு போய் அவன் இன்னொரு இடத்துல போய் ஒரு துறவை தோண்டினான்.
18 தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி ஆபிரகாம் காலத்திலேயே ஆபிரகாமுக்கு விரோதமாக இவங்க எழும்பி அவன் வெட்டினதான கிணத்தெல்லாம் இவங்க தூத்தி போட்டாங்க, மூடி போட்டாங்க. இப்போ மறுபடியும் தன் தகப்பனுடைய கிணறாச்சு அது. அவன் என்ன செய்தான்? தூர் வாரினான், தூர் வாரி சரிப்படுத்தினான். தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, வாக்குவாதம் பண்ணுறாங்க. இந்த கிணறு உங்களுது கிடையாது, இது எங்கள் ஊர் கிணறு. நீங்கள் வேலை செய்திருக்கலாம், நீங்கள் கிணத்தை வெட்டியிருக்கலாம், தண்ணியை பார்த்துருக்கலாம், ஆனால் இந்த தண்ணி நீங்கள் குடிக்க முடியாது. யோசித்து பாருங்கள். நாம் கஷ்டப்பட்டோம், நாம் உருவாக்கணும், நாம் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறான் இது என்னது. எப்படி இருக்கும் நம்ம மனசில்? ஏய், நான் பிரயாசப்பட்டேன், நான் கட்டி எழுப்பினேன், எவ்வளோ நான் செலவு பண்ணேன், எவ்வளோ பேரை நான் வச்சு வேலை வாங்கினேன், எல்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு நீ வந்து உனக்கு சொந்தம் கொண்டாடுற. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா இந்த விஷயத்தெல்லாம்? ஈசாக்குக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த காரியம்? இப்போ என்ன செய்தாங்க? அவன் உடனே அந்த கிணத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான். 20 அந்த கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஏசேக் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வாக்குவாதம் பண்ணினபடினால் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? எபிரேய மொழியில் ஏசேக்குனா வாக்குவாதம் தான். அதை அப்படியே எழுதி அப்புறமா ஏசேக்குன்னு பேர் போட்டாங்க. எபிரேய பேர் அப்படியே இதில் போட்டாங்க. ஆனால் அந்த வாக்குவாதம்ன்றத அதுதான் அந்த டிரான்ஸ்லேஷன் தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்களே அதுதான். இந்த வாக்குவாதம்னு மேலேயும் போட்டுட்டு கீழே என்ன பண்ணாங்க? ஏசேக் அப்படி சொல்லி போட்டாங்க. அப்போது வாக்குவாதம்னு சொல்லி அங்கே பேர் வச்சோம். அடுத்தது 21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சித்னா அப்படி சொல்லி பேர் வைத்தான். சித்னா அப்படி சொன்ன என்ன? எதிராளி, எதிர்த்தல், எதிர்க்கிறாங்க. ரெண்டாவது பழி சுமத்தல். எங்கள் ஊர் கிணறு இது எப்படி உந்துன்னு எடுக்கலாம், நீ எங்களது அபகரிக்க வந்திருக்கியா அப்படின்னு பழி போடுறாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு இவன் மேலே பழி போடுறாங்க. அப்போ பழி சுமத்துதல், எதிர்த்தல், வாக்குவாதம் பண்ணுதல், இதெல்லாமே இந்த கேராறு ஊருக்காரங்களுக்கு இருந்துச்சு. நாம் கஷ்டப்படுறோம். சில நேரங்களில் நாம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். எத்தனாவது வாக்குவாதம் பண்ணி இது எழுந்து உந்து நான் தான் செய்தேன், அதை பண்ண இதை பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? இதெல்லாம் இந்த தேசத்தில் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, ஏன் ஆண்டவர் மௌனமாக இருந்தார்? இந்த தேசத்தில் குடியிறா, நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன் தானே ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய பேச்சு கேட்டுத்தானே இவன் இங்கே வந்திருக்கிறான். இப்போ ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்தது உண்மை. ஆசீர்வதித்த பிறகு சில காரியங்கள்லாம் நடக்குதே, அதெல்லாம் ஆசீர்வாதமாக நடக்குதா? இல்லை, ஆசீர்வாதமாக நடக்கலை. இவன் பிரயாசப்பட்ட கிணறுலாம் இப்போ உடையுது. இவன் பிரயாசப்பட்டு கிணத்தை தோண்டி தண்ணி காக்கும்போது அவங்க வந்து அழைக்கிறாங்க, எல்லாத்தையும் தூத்தி போடுறாங்க. இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற காரியம். அப்போ தெய்வம் இப்போ எங்கே போனார்? தெய்வம் இப்போ எங்கே போனார்? ஏன் இந்த காரியம் நடக்குது? நான் பட்ட பிரயாசம் ஏன் வீணாக போகுது? எனக்கே நஷ்டம் வருது. இப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்குது. வேற வழி இல்லை. இவன் என்ன செய்தான்? மறுபடியும் துறவு வெட்ட ஆரம்பிக்கிறான். 25வது வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இப்போ இவர் அங்கிருந்தும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு கூடாரத்தை போடுறார். ஒரு கூடாரத்தை போட்டு ஈசாக்குடைய வேலைக்காரங்க இங்கே ஒரு துறவை வெட்டுவோம், இங்கே ஒரு கிணத்தை வெட்டுவோம், இங்கே வரானுங்களா பார்க்கலாம் அப்படி சொல்லி அங்கே ஒரு வேலை. எந்த இடம் இது? இது எந்த இடம்? கர்த்தர் அவனுக்கு விசாலமான ஒரு இடத்தை உண்டு பண்ணி கொடுக்குறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னா கூட ஒரு இடத்தை உண்டு பண்ணி தரார். 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை.
அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். ரெஹோபோத் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இப்ப பிரச்சனை இல்லை, இப்ப கொஞ்சம் இலைப்பாறுதல் ஆச்சு, கர்த்தர் எனக்கு ஒரு கிரியை செய்கிறார், அப்படிதான் ரெஹோபோத் அப்படி சொல்லி பேர் வச்சான். அந்த ரெஹோபோத் அப்படி சொல்றது எபிரேய மொழி. இடம் உண்டாக்கினார் அப்படி சொல்லியிருக்கல, அதுதான் மொழிபெயர்ப்பு. ஆகவே இந்த இடத்துல தான் இவங்க வச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன செய்யலை, இந்த இடத்துல இருந்தும் பேருந்து போய் வேற ஒரு இடத்துக்கு போனான், அந்த இடத்த தள்ளி. ஏன்னா அவங்க வாக்குவாதம் பண்ண வந்துட்டாங்கன்னா தள்ளி வந்து மறுபடியும் வந்து துறவு வெட்ட ஆரம்பித்தான். இந்த துறவு வெட்ட ஆரம்பித்த போது கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த ஈசாக், இந்த அபிமெலேக்கு, இவங்க அத்தனை பேரும் வராங்க. எதுக்காக? கர்த்தர் இப்போ பெரிய காரியங்களை செய்கிறாரு. அவங்க துறவு ஓட்டத்தெல்லாம் அவங்க அடைச்சி போட்டது வரைக்கும் மௌனமாக இருந்தார். எதற்காக அப்படின்னு இப்போ சொல்லும் பாருங்க. இப்போ அபிமெலேக்கும் அவனுடைய வேலைக்காரங்களும் சேனாதிபதிகளும் ஈசாக் இடத்துல வராங்க. ஈசாக்குக்கு அவனுக்கே தெரியாமல் ஒரு காரியம் அவன் மனசில் இருந்துச்சு. இப்போ இவங்கெல்லாம் வந்த போது என்ன வந்து நம்ம சொல்லிதான், என்னத்தான் உங்கள் தேசத்தில் இராதபடி துரத்தி விட்டீங்களே, ஏன்டா வந்தீங்க அப்படி சொல்லி கேட்டான் அவங்கள. 26 அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். போதும். இந்த இடத்துல ஈசாக்குக்குள்ள இருந்ததான ஒரு காரியம், அந்த காரியத்தை நிமித்தம்தான் தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியாம போயிடுச்சு. இடம் உண்டாக்க கொடுத்தாரு, இடம் உண்டாச்சு, விசாலமான இடம் கிடைச்சிடுச்சு. ஆனா இவங்க துறவு வெட்டும் போது தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்க முடியல. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, ஆசீர்வதிக்க முடியல. ஏன் ஆசீர்வதிக்க முடியல? இப்போ தேவனே ஒரு தவிச்ச இடத்துக்குள்ள இருக்கிறார். இப்போ இவனை ஆசீர்வதிக்கணும். இவனுக்குள்ள இருக்கிறது இவனுக்கு தெரியாது, நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியாது. நமக்குள்ள என்ன இருக்குது நமக்கு தெரியுமா? தெரியாது. அதை தெரிய வைக்கிறதுக்காக கர்த்தர் பல வழியில் நம்மளை நடத்துவார். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை நம்மளுக்கு எப்படி தெரியும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு நான் கெட்டவனா தெரிவேன். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லவங்க, ஆனால் என் பார்வைக்கு நீங்கள் நல்லவங்களா தெரிவிங்களா கெட்டவங்களா தான் தெரிவிங்க. அப்போ அவங்கவுங்க பார்வைக்கு அவங்கவுங்க நல்லவங்க. இப்போ ஈசாக்கும் அப்படி தான். நான் எந்த பாவமும் செய்யலையே, நான் எந்த குற்றமும் செய்யலையே, இந்த ராஜா தானே என்னை வந்து துரத்தி விட்டான், நான் என்ன செய்தேன்? நான் எங்கள் அப்பா வெட்டின கிணறு தானே தோண்டி எடுத்தேன், அதை வந்து தூர்த்தி போட்டாங்களே, அது எங்கள் அப்பாவுடைய கிணறாச்சே, எனக்கு பூர்வ சொத்தாச்சு, அது என் சொத்தை எப்படி அவங்க எடுக்கலாம்? என் பிதாக்களுடைய சொத்தை அவங்க உரிமை கொண்டாடுறாங்களே. நியாயம் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி நியாயம் பேசும்போது என்ன நடக்குது? பகை இருதயத்தில் இருக்குது, நமக்கே தெரியாத மறந்துடும். நமக்குள்ள இருக்கிற பகையும் கசப்பும் நமக்குள்ள இல்லை, அதோடைய பிரதிபலிப்பு தான் நியாயம் பேசும். என்னது என்னது என்னது, என் இடம், என் சொத்து, என் பகை, எல்லாமே நியாயம் பேசுறதுனால நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியாம போகுது. ஈசாக்குக்குள்ள இருந்தது ஈசாக்குக்கே தெரியல. ஈசாக்குடைய காரியங்கள் எப்போ வெளிப்படுது? அபிமெலேக்கு தன் கட்ட வந்த போது வெளிப்படுது. ஏன்டா எங்களை வந்தீங்க, என் முகத்தில் ஏன்டா முடிச்சிங்க, என்னை அங்கேருந்து இருக்காமல் துரத்தி விட்டீங்க, அந்த இடத்துல இல்லாமல் நான் உங்களுக்கு எதனா துரோகம் பண்ணனா, நான் உங்களை எதனா அழிச்சேனா, நான் உங்களை எதனா நஷ்டப்படுத்தினா, உங்கள் பொருளை எதனா நான் அபகரிச்சேனா? எதுவுமே செய்யலையே. உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் எங்கேயோ தானே கிடந்தேன். என்ன போய் நீ வீட்டுக்குள்ளே இருக்காமல் துரத்தின? நான் சம்பாதித்தேன்டா, நான் உழைச்சேன், என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு ஏன் போறாமையா இருக்கு? உங்கள் கிட்ட இருந்து நான் எதனா எடுத்தா பரவாயில்லையே, என் கையின் பிரயாசம் எனக்கு வந்துச்சு, அதில் பொறாமப்பட்டு உங்கள் ஊர்லேயே இல்லாமல் துரத்தி விட்டுட்டு இப்போ எப்படி வரலாம்? எவ்வளவு கசப்பு இருக்குது இவன் பேசுகிறானே. இந்த கசப்பு தாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் போச்சு.
அவனுக்கு தேவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தான் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சார். இவனுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் வெளியே தெரிய முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை இந்த மாதிரிலாம் நடத்துறது எதுக்குன்னா உனக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வரதுக்கு தான். நீ என்ன இருக்குன்னு உனக்கே தெரியணும். உனக்குள்ள இருக்கிறத உனக்கு தெரியணும். அதை தெரியறதுக்கு தானே இப்படி நான் உன்னை நடத்துறேன், உன்னை சிறுமைப்படுத்துறேன், உன்னை மட்டுப்படுத்துறேன், உன்னை கேவலப்படுத்துறேன் அப்படி சொல்றார். படிமா மறுபடியும் 2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. எதற்காக உன்னை இந்த 40 வருஷமா உன்னை ஆண்டவர் சிறுமைப்படுத்தி இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தி உன்னை நடத்துறார்? ஏன் எல்லா ஜனங்கள் முன்னால கேவலப்படுத்துறாருன்னா, உன் இருதயத்தில் இருக்கிறது நீ அறியணும். முதலாவது நீ யாருன்னு உனக்கு தெரியணும். அதை தெரியறதுக்காகத்தான் இப்படி உன்னை ஆண்டவர் நடத்துவார். இதைத்தான் ஈசாக்குக்கு நடத்தினார். இப்போ அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, எப்பா ஈசாக்கு தெய்வ பக்தி உள்ளவன். யோசித்து பாருங்க. இப்போ ஆண்டவர் ஈசாக்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஈசாக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ணேன், என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியல, உன்னை நீ சரிப்படுத்தணும், நீ போய் அபிமேலக்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏன்னா நம்ம தான் ஆவிக்குரியவங்க, நம்ம தான் தெய்வத்தை அறிஞ்சவங்க. அவன் புறஜாதி, தெய்வம் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் தாழ்ந்து வருவானா? அவன் தாழ்ந்து வரமாட்டான். நான் தான் போகணும், நான் தான் என்னை தாழ்த்தணும். இப்போ ஆண்டவருக்கு தெரியும். ஈசாக்கிட்ட போய் இப்படி சொன்ன வச்சுங்க, ஈசாக்கு போய் அபிமேலக்கிட்ட மன்னிப்பு கேளுன்னா, நான் எதுக்கு ஆண்டவர் போய் மன்னிப்பு கேட்கணும்? நான் எதனா தப்பு பண்ணனா சொல்லுங்க, காலில் கூட ஊறேன். நான் எதுவும் தப்பு பண்ணலையே. அவங்க தானே என்ன தேசத்தில் இருக்க ஓடுன்னு சொன்னாங்க, அவங்க தானே என்னை துரத்தி விட்டாங்க, அவங்க தானே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி தான் சொல்லுவான். அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்களே தப்பு பண்ணாலும் சரிதான், நீ போய் மன்னிப்பு கேளுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்யணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் தான் போய் மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், சரி நானும் ஒன்றும் ஆசீர்வதிக்க முடியாது, லேட்டாகும், அவ்வளோதான், நீ என்னைக்கு திருந்துறியா அன்றைக்கி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி இழுத்துடும். இப்போ இவன் கேட்க மாட்டான்னு ஆண்டவருக்கு தெரியும், இவன் நீதி பேசுவான்னு ஆண்டவருக்கு தெரியுது. அதனால் பார்த்தாரு, இவன் பேச்சை கேட்க மாட்டான், சரி அவன்கிட்ட போவோம். இவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் அவங்ககிட்ட போய் கிரிக்கை செய்கிறார். டே போடா, அவன் ஆவிக்குரியவன், அவங்க அப்பனை பற்றி உனக்கு தெரியும், இவனை பற்றி உனக்கு தெரியும், பஞ்ச காலத்தில் எப்படி நான் ஆசீர்வதித்தேன், அதனால் இவன் சபிச்சா உன் பிள்ளைங்களாம் நாசமாயிடும், ஈசாக்கு சபிச்சா உன் பிள்ளைங்களாம் நாசமாயிடும் அப்படி சொன்ன உடனே அவன் பயந்துட்டான். பயந்துட்டு இப்போ ஈசாக்கிட்ட ஓடி வரான். பாருங்க, புறஜாதி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறான். ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவன் ஓடி வரான் ஈசாக்கை தேக்கி. இப்போ அவனை தேடி வந்த உடனே இவன் சொல்கிறான், ஏன்டா வந்தீங்க, எதுக்கடா வந்தீங்க அப்படி கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று அறிந்தோம். ஏன்னா என் கனவுல வந்து பேசினார் ஆண்டவர், போ இல்லைன்னா அவன் சபிச்சிருவான்னு சொல்கிறாரு, அதனால உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்தோம். கீழே அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். பார்த்தீங்களா, நிச்சயமாய் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். எத்தனையாவது வசனம்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். படி மறுபடியும். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மோடைய சமாதானத்தோடே அனுப்பிவிட்டு போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடைய உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க, எப்பா நாங்கள் உங்களை டச் பண்ணோமா, வீட்டை விட்டு போக சொன்னோம், எங்கள் ஊரை விட்டு தான் போக சொன்னோம், உன் பொருளை நாங்கள் எடுத்தோமா எடுக்கலை, உன் ஆடு மாடு எதனா பிடுங்கணுமா பிடுங்கலை, உன் வீட்டில் எதனா நாங்கள் பண்ணோமா பண்ணல, உன்னை டீசெண்டாக நாங்கள் அனுப்பணும் இல்லையா, அந்த மாதிரி தான் எங்களையும் டீசெண்டாக நடத்து. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடவுள் உன் கூட தான் இருக்கிறாரு. என்னை வந்து நைட்டு பயமுறுத்திட்டார், என்னை வந்து 2 முறை அபிமேலக்க கர்த்தர் பயமுறுத்தினார் தெரியுமா உங்களுக்கு? 20வது அதிகாரம், ஆதியாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம்.
தேவன் இரவிலே அபிமலேவுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். பாருங்க, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய். ஆபிரகாம் பொண்டாட்டி கூட்டு வந்தான் பார்த்தீங்களா, சாரால். அப்போ பேசினார் ஆண்டவர், இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டு வந்துட்டேன்னா மகனை நீ செத்தடா அப்படி சொன்னார். பயந்துட்டான். ஆண்டவரே, சுத்தமான இருதயத்தோடும் சுத்தமான கையோடும் இதை செய்தேனே, அப்படி செய்தவனை நீ கொல்லுவியா? ஆமாம், நீ சுத்தமான இருதயத்தோடும் சுத்தமான கையோடு தான் இது செய்தா என்று எனக்கும் தெரியும். அவன் தானே தங்கச்சின்னு சொன்னான், அவன் பொண்டாட்டின்னு சொல்லியிருந்தா நான் எடுத்துருக்க மாட்டேன்ல. அவன் ஏன் தங்கச்சின்னு சொன்னான்? தங்கச்சின்னு சொன்னதால் தானே நான் அவனுக்கு கழுதை, ஆடு, மாடு, இதெல்லாம் ஒட்டகம், ஜீவிங்கெல்லாம் கொடுத்து எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நிறைய பொண்ணெல்லாம் கொடுத்துருக்குறேன், சும்மா ஒன்றையும் கூப்பிட்டு வரல. 1000 பொற்காசு கொடுத்துருக்குறேன் அவளுக்கு. இதெல்லாம் கொடுத்து தாங்க நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ போய் அடுத்த பொண்டாட்டி நீங்கள் சொல்கிறீங்களா நியாயமா அப்படி சொல்லி கேட்டான். ஏய், செத்துல விடா, கொண்டு போய் விட்டுரு அப்படி சொல்கிறார் ஆண்டவர். இவ்வளோ பணம் நஷ்டமாச்சு, நஷ்டமானாலும் பரவாயில்ல போய் கொடு அப்படி சொல்கிறார். அவன் கொண்டு போய் விட்டான். தெரியும் அவனுக்கு ஏற்கனவே அப்பா மூலியமாக என்ன நடந்துச்சுன்னு. இப்போ புள்ள மூலியமாக அதே மாதிரி நடந்துச்சுன்னா அதனால் சொல்கிறாரு, உங்கள் அப்பா கூட இருந்த மாதிரியே கர்த்தர் உன் கூடயும் இருக்கிறாரா தம்பி. நான் உங்களை தொடாத அமைச்சது போல எங்களையும் என் குடும்பத்தையும் ஒன்றும் செய்திடாத, நன்மை செய்யும், உன்னால் எனக்கு தீமை வந்துடக்கூடாது, உன்னால் எனக்கு தீமை வந்துட. பாருங்கள், ஆண்டவர் அபிமேலக்கு எது சொன்னாலும் கேட்பான்னு ஆண்டவருக்கு முன்னாலேயே தெரியும். ஈசாக்கு சொன்னால் கேட்க மாட்டான்னு ஆண்டவருக்கும் தெரியும். இவன் நியாயம் பேசுவான் அப்படி சொல்லிட்டு. நியாயம் கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது, எடுபட்டு போச்சு. நியாயம் இயேசு கிறிஸ்து காலத்தில் எடுபட்டு போச்சு. நியாயமே நம்மளுக்கு கிடையாது. எது சொன்னாலும் தாழ்மையாய் தாழ்த்தி கொண்டு போனோன்னா உயர்த்தப்பட்டுருவோம் நம்ம. இல்லை அது எப்படி, இது எப்படி, அதை எப்படி, இது எப்படி சொன்னோம்னா நியாயம் பேசுகிறோம். அப்போ கசப்பு தன்மை இருதயத்தில் இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த சபையில் கசப்பு வைராக்கியம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதுங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், அபிமேலை கொண்டு வந்தார். இப்போ இவன் சொல்கிறான், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாராமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படி சொன்னோன்னே இப்போ இவருக்கு ஐஸ் வச்ச மாதிரி ஆகுது. ஓ, என் கூட கர்த்தர் இருக்கிறான்னு அவன் சொல்கிறான், எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. எவனோ ஒருத்தவன் சொல்கிறான், உன் கூட கர்த்தர் இருக்கிறான், நீ ஆச்சரியப்பட்டுறாமே, நீ எதனா சொன்னால் நடந்துடமாமே, அது வேற என்கிட்ட சொல்லி பயமுறுத்துறார் ஆண்டவர். என் நைட்டில் தயவு செய்து என்னை விட்டுருங்க சாமி அப்படி சொன்னான். வேறு வழி இல்லை. ராஜா வேறு வந்திருக்கான் இல்லையா, ராஜாவும் அவன் சேனாதிபதிகளும், வாங்கடா நைட்டு இங்கே தங்குங்க, நைட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடும், நைட்டு தங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் நான் அப்படி சொல்லி ஒரு ஆட்டை அடிச்சு விருந்து வச்சான். ஒரு மனிதன் ராஜாவுக்கு வைத்த விருந்து அதுதான். ஒரு மனிதன் ராஜாவுக்கு செய்த விருந்து அது. இப்போ இவங்க விருந்து சாப்பிட்றாங்க, இவர் விருந்து போடுறார். விருந்து என்ன செய்யுது, கசப்பு தன்மை நீக்குது. விருந்து என்ன பண்ணுச்சு, கசப்பு தன்மை நீக்குச்சு. படிமா, அவன் அவர்களுக்கு விருந்து வசனம் சொல்லி படிமா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தாங்க, சாப்பிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ 2 பேரும் நைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, அபிமேலக்கும் ஈசாக்கெல்லாம் கொச்சுன்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா நைட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, திராட்சை ரசம் குடிச்சிருப்பாங்க. ஈசாக்கு, நான் தெரியாமல் உன்னை என்னென்னமோ பண்ணிட்டேன், அங்கே இருக்கும்போது அதெல்லாம் மனசில் வச்சுக்க, அதெல்லாம் நான் மறந்துட்டேன், உனக்கு சாப்பாடு வேறு போட்டேனே, அதெல்லாம் மறந்துட்டேன், அதெல்லாம் ஏன் திருப்பி பேசுங்கிறீங்க, அதெல்லாம் விடுங்க, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு ஹோன்னு பேசி சிரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு காலையில் எழுந்து டாட்டா டாட்டா டாட்டா. அப்போ சொல்கிறாங்க, இதை முடிட்டான் அதை முடிட்டான், இதெல்லாம் எனக்கு சொல்லலையா, எனக்கு தெரியாதையா, தெரியாமல் தான் பண்ணிச்சு, இனிமேல் அது மாதிரிலாம் ஒன்றும் வராது, எங்களால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, உன்னாலும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது சொல்லிட்டு ஆணையிட்டு கொண்டாங்க, சத்தியம் பண்ணி கொண்டாங்க. எங்கள் ஆட்களாலேயோ என்னாலேயோ என் குடும்பத்தாலேயோ உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, நீயும் பண்ணு சத்தியமாக, என்னாலையும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் எதுவும் வராது. 2 பேரும் ஆணையிட்டு கொண்டாங்க, போயிட்டாங்க. படிமா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பார்த்தீங்களா, ஆணையிட்டு கொண்டாங்க. என்னால் உனக்கு எந்த டிஸ்டர்பும் வராது, உன்னாலையும் எனக்கு எதுவும் வரக்கூடாது, சத்தியம் பண்ணு. 2 பேரும் சத்தியம் பண்ணிக்கிறாங்க. சத்தியமா சாமி, சத்தியமா வேதம், சத்தியமா எதுவும் வராது போ அப்படி சொல்லிட்டாங்க. 2 பேரும் போயிட்டாங்க. பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோட போய்விட்டார். அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடு போனாங்க. இனிமே எதுவும் பண்ண மாட்டான், சபிக்க மாட்டான். ஏன்னா நைட்லாம் நல்லா பேசினான், அன்பாக பேசினான். சாப்பாடு வேறு எடுத்து போட்டுங்க, சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்கன்னு கொடுத்தான். இதெல்லாம் பண்ணதுனால கண்டிப்பாக அவன் இனிமேல் எங்களுக்கு நன்மை செய்வான். சமாதானத்தோடு போனாங்க. பிரியமானவர்களே, விருந்து பகையை நீக்குது. பார்த்தீங்களா,
விருந்து பகையை மாற்றுது பார்த்தீங்களா? விருந்து கசப்பை அகற்றுது பார்த்தீங்களா? இப்போ என்ன நடக்குது பத்தியா? தேவனுக்கு இப்போ ஆசீர்வாதத்தின் தடை நீங்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒப்புரவாயிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க. ஆசீர்வாதத்தின் தடை நீங்குது. கீழே அந்நாளில் தானே எந்த நாளில? அவர்கள் காலையில் எழும்பி ஒப்புரவாகி டாட்டா டாட்டா டாட்டான்னு காட்டு போனாங்க பாருங்க. அந்நாளில் தானே சந்தோஷத்தோடு டாட்டா காட்டு போனாங்க. இல்லைன்னா இவங்க நைட்லாம் ஃபுல்லாக இருந்துட்டு சாப்பிட்டு பேரோட காலையில் போனாங்கன்னா என்ன இருக்கும்? போயிருந்தா என்ன இருக்கும்? மூஞ்ச 3 இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி வச்சுன்னு போயிருந்தா என்ன இருக்கும்? ஆண்டவர் பாப்பார், அட பாவீங்களா, இவ்வளோ நேரமா நீ இவ்வளோ பேசி கூட மனம் திரும்பலையான்ற மாதிரி ஆகிடும். பிரைஸ் தி லார்ட் ஈசாக், பிரைஸ் தி லார்ட். இப்போ ஈசாக் சொல்லி இப்போ அபிமெலேக்கு பிரைஸ் தி லார்ட், அபிமெலேக் பிரைஸ் தி லார்ட், டாட்டா சோத்திரம் சாலோம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஆண்டவருக்கு என்ன பண்ணிச்சு? தடை நீக்குச்சு. ஆண்டவருக்கு தடை நீங்குச்சு. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார். பார்த்தீங்களா? அந்த நாளில் தானேன்னு ஏன் தெரியுமா போட்டிருக்குது? இவன் என்னைக்கு சரி பண்ணானோ அந்த நாளில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். என்னைக்கு கர்த்தரால் அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு, இவன் தன்னை சரிப்படுத்தின பிறகு தான். கசப்பும் வைராக்கியமும் வச்சிருந்தா நம்ம கடவுளே வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாளா இருந்தாலும் சரிதான், ஆபிரகாமின் குமாரனாக இருந்தாலும் சரிதான், ஈசாக்கு பயபக்திக்குரியவனாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை பண்ணி நம்மளை ஆசீர்வைத்து உயர்த்தி வச்சிருந்தாலும் சரிதான், 100 மடங்கு பலன் கொடுத்துருந்தாலும் சரிதான், சில நேரங்களில் தடை அடைக்கப்பட்டு வந்துட்டே இருக்கும். ஏன் இது அடைக்கப்படுது? அவங்க தான் பண்ணுறாங்க, அவங்க தான் அடைச்சாங்க, கேரார் தான் அப்படி பண்ணாங்க, நான் வெட்டினா அவங்க அடைச்சிட்டாங்கன்னு மனுஷங்க மேலே பழி போட்டுன்னு இருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறது தெரியாது. உனக்குள்ளே இருக்கிறத நீ வெளியே கொண்டு வா, உனக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துரு. அப்போ பார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானாக வந்துடும். ஆண்டவர் அது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்னார். என் கை குறுகி போனதோ, என் செவி மந்தமானதோ? கை எப்பங்க குறுகி போகும், எப்பங்க மந்தமாகும்? என் ஜீவியத்தில் கசப்பு இருந்துச்சுன்னா, யாதொரு கசப்பு உங்கள் இருதயத்தில் முளைத்தொழும்பி அநேகரை தீட்டுப்பட்டு கிருபையிலிருந்து விழுந்து போயிடுவோம். தேவன் நம்ம கொடுத்த கிருபையிலிருந்து விழுந்து போனால், இந்த கிருபையிலிருந்து விழுந்து போன பிறகு நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் இவன் என்ன செய்தான்? சத்துரு என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டான், என்னை துரத்தி விட்டவன் தான், என்னை தேடி வந்துட்டானே, விருந்து பண்ணு, சந்தோஷமாக அனுப்பு. இப்போ பார்த்தா காலையிலேயே சொல்கிறாங்க நற்செய்தி, தண்ணி வந்துடுச்சிங்க. எத்தனை நாள் கஷ்டப்பட்டேன், தண்ணியே வரல, இப்போ எப்படி வந்துச்சு தெரியலங்க, தண்ணி வந்துடுச்சிங்க, தண்ணீரை கண்டுட்டங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதை விட ஆசீர்வாதம் வேற என்ன? இவன் வீட்டில் இருக்கிற எந்த மிருக ஜீவனுங்களும் இனி சாவாது, எந்த மிருக ஜீவனுக்களுக்கு நஷ்டம் வராது. காரணம் என்ன? தண்ணீர் கண்டோம். தண்ணி இருந்துச்சுன்னா மிருக ஜீவன்கள் இன்னும் பிழைக்கும், இன்னும் விருத்தி அடையும், இன்னும் அதிகரிக்கும், இன்னும் ஆசீர்வாதம் பெருகும். இதைத்தான் கர்த்தர் நமக்கு செய்யணும்னு விரும்புகிறார். விருந்துன்றது சாதாரண விஷயம் அல்ல. இந்த விருந்தில் இன்னும் நிறைய காரியம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு காரியத்தை சொல்லித்தரேன். கண்களை மூடுவோம். தீர்மானம் பண்ணுங்க. சில வீடுகளில் ஆசீர்வாதம் ஏன் தாமதிக்குன்னு பாருங்க. சில பேர் மேலே ஏன் ஆண்டவர் கையை நீட்ட முடியலன்னு பாருங்க. சில பேர் ஆண்டவர் ஏன் விடுதலையாக்க முடியலன்னு பாருங்க. சில பேருக்கு நன்மை ஏன் வரலன்னு பாருங்க. ஒரு முறை ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு ஆளுக்கு பயங்கரமான இருதய வேதனை இருந்துச்சு, நெஞ்சு வலி. அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு 10 முறை நெஞ்சு வலி வந்துடுச்சு இன்னைக்கு. அது இன்னொரு லோக்கல். நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், யார் மேலேயாவது கசப்போ வைராக்கி உங்ககிட்ட இருக்கா? யார் மேலேயாவது கோபம் வச்சுருக்கீங்களா? போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. அந்த கசப்பு வைராக்கியம் கோபம் இருதயத்துக்குள்ளே உக்காஞ்சி டைட்டாகி இருதய வேதனை உண்டாயிடும். முதலாவது அறிக்கை செய்யுங்க. அவர் யார்கிட்டயோ போய் ஃபோன் பண்ணார், வேறு சென்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அறிக்கை செய்தார். அந்த 4 முறை அந்த பிரதர் ஃபோன் எடுக்கலையோ, 5ஆவது முறை ஃபோன் எடுத்தாராம். ஹலோ, அவர் சொன்னாராம், நான் தான் இன்னார், எனக்கு உங்கள் மேலே கொஞ்சம் மன கசப்பாக இருந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொன்னாராம்.
அவர் ம் 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 அப்படி சொல்லி வச்சுட்டார். மன்னிச்சேன்னு கூட சொல்லியோ என்கிட்ட சொல்கிறாரு, அவர் இப்படி சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு. நான் சொன்னேன், உன் பகுதியில் நீ சரியா நீயா, உன் பகுதியில் நீ சரியா. அவங்க மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கல அது இல்லை, கர்த்தர் உன்னை மன்னிக்கணும். உன் பகுதியில் நீ சரியா நீயா. ஆமாம், நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டேன், கர்த்தர் உன்னை மன்னிச்சார். அதை போல் விசுவாசிக்கிட்டையும் சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அவர் வேறு லோக்கல்லேருந்து வந்திருந்தார் மாறி, அங்கே இருந்தாலும் சில பிரச்சனை, அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி விசுவாசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அவருக்கு இன்னி வரைக்கும் நெஞ்சு வலி கிடையாது. நெஞ்சு வலி ஏன் வருது? எதுக்காக நம்முடைய சரீரத்தில் பிரச்சனை வருது? எதுக்காக வியாதி வருது? யார் மேலேயோ கசப்பும் ஆதங்கமும் தாங்கலும் இருக்கும். நம்ம எதையோ நினச்சிட்டு இருப்போம், நமக்கு ஒன்றும் இல்லை, நாம் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஏதோ ஒரு காரியம் உனக்குள்ளே இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாமல் இருப்பேன். நீ எவ்வளோ பிரயாசப்படுவ, எல்லாம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கும். யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. யார்கிட்டலாம் ஒப்புரவாகணும் அவங்ககிட்டலாம் ஒப்புரவாகுங்க. யார்கிட்டலாம் இரக்கம் பெறணும் அவங்ககிட்டலாம் இரக்கம் பெறுங்க. தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நாம் எவ்வளவா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னால் நான் இப்படி இருக்கிறேன், அதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை வேணும். சகிப்புத்தன்மை இல்லைன்னா எதையும் நம்மளால் செய்ய முடியாது, எந்த விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. சகிப்பு இல்லைன்னா எது இருந்தாலும் வேற மாதிரி ரொட்டேட் ஆகி போயிட்டு இருக்கோம். இந்த விருந்து எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. அவனுடைய ஜீவியத்தில் இருந்த சகலத்தையும் மாற்றிச்சு. கர்த்தர் தண்ணியை கொடுத்துட்டார். உனக்கு தேவையானதெல்லாம் தானாக சுரந்து வந்துடும். கண்களை மூடுங்க, ஒப்பு கொடுங்க, சிந்தித்து பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு எப்படிப்பட்டதாய் தோன்றுகிறது? இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு எப்படிப்பட்டதாய் தோன்றுகிறது? கர்த்தர் எனக்குள்ள எதாகிலும் செய்ய வேண்டுமானால் என்னை ஆண்டவர் புடைச்சி எடுத்து தான் செய்வார். என்னை உருவாக்கணும் என்றால் கர்த்தர் என்னை நிந்தையிலும் அவமானத்திலும் கொண்டு போகத்தான் செய்வார். எனக்கு எதாகிலும் செய்ய வேண்டுமானால் கர்த்தர் அதை செய்யும்படியான வழிவாசல்களை திறக்க முடியாத சில கிரியைகளை எனக்கு செய்யத்தான் செய்வார். ஏன் ஆண்டவரே இப்படி செய்கிறீர் என்று நான் எப்படி கேட்க முடியும்? என் குறைகளை மாற்றும்படியாய் கர்த்தர் எத்தனையோ காரியங்களை செய்கிறார். பிரியமானவர்களே, ஈசாக்கு என்றைக்கு தன்னை சரிப்படுத்தினானோ அந்த நாளில் தானே அவர்கள் தண்ணீர் கண்டார்கள். என்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறோமோ அந்த நாளில் தானே கர்த்தருடைய கரம் உனக்காக நீட்டப்படும். உன் தடைகளை கர்த்தர் அகற்றி போடுவார். உனக்கு வர வேண்டியது தானாய் வரும். உன்னை குணமாக்க அவர் வல்லவர். உன்னை குணமாக்க அவர் வல்லவர். தாவீது அநேக இடத்துல சொல்லுகிறான் சங்கீதத்தில், உம்முடைய சாட்சியினால் நான் உயிர் அடைந்தேன், உம்முடைய சாட்சிகள் என்னை பலப்படுத்தினது, உம்முடைய சாட்சிகள் எனக்கு புதிய ஜீவனை தந்தது. என்ன அந்த சாட்சிகள்? கர்த்தருக்காக எப்படி ஜீவித்தார்கள் என்று அவர்களை படித்து 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 தன்னை மாற்றிக்கொண்டான். கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவித்தவர்களை பார்த்து படித்து படித்து தன் ஜீவியத்தை மாற்றிக்கொண்டான். ஆகவே அவன் தப்பி பிழைத்தான். அவனுக்கு மரணம் இல்லை. கர்த்தர் அவன் மரணத்தை மகிமையாய் மாற்றி தந்தார். அவன் இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஈசாக்கிடத்திலையும் நாம் கற்றுக்கொள்கிறதான காரியம் என்ன? ஈசாக்கிடத்தில் எந்த தப்பும் இல்லை தான், எந்த தப்பும் இல்லை. அவன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல, துரோகமும் செய்யவில்லை. அவர்கள் தான் இவனை துரத்தி விட்டாங்க. ஆனால் துரத்தும் போது அவர்கள் மேல் அவனுக்கு கசப்பும் பகையும் வந்து விட்டது. அந்த கசப்பும் பகையும் தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் அவனை வச்சிடுச்சு. கர்த்தருக்கு பயபக்திக்குரியவன் தான். கசப்பும் வைராக்கியமும் வேதனையும் அது பகையாய் மாறி நம்மை தேவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாத இடத்துல நம்மளை கொண்டு வந்து வச்சிடும். நாம் எந்த தப்பும் செய்யாதவர்கள் தான். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பு கர்த்தரை நீட்ட விடாமல் ஆக்கிடும். தயவு செய்து மனதில் கொண்டு வா. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரக்கூடாது. ஒரு சின்ன தவறு அவன் ஜீவியத்தில் இருந்தது, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட முடியலையே. எத்தனையோ வருஷ காலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறேன். அந்த கசப்பும் வைராக்கியத்தை என் இருதயத்திலிருந்து எழுத்து பாடும். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். மரித்தவனாய் நிறைவேற்றினதில் ஆதாரமே, மரித்தவனாய் திருசித்தமே நிறைவேற்றுவதில் ஆதாரமே. பிரியமானவர்களே,
தேவன் நமக்காக பலியானார். அவர் நம்மேல் வைத்த அன்புதான். நம்மேல் அவர் கசப்பு இருந்திருந்தால் நமக்காக அவர் பலியாயிருப்பாரா? நம்மேல் அவருக்கு கோபமும் வைராக்கியமும் இருந்திருந்தால் நமக்காக அவர் பலியாயிருப்பாரா? நமக்காக பலியானவரை நோக்கிப்பார். அவரை நான் நோக்கி பார்த்தால் என் ஜீவியத்தில் ஏது மேன்மை? என் ஜீவியத்தில் எங்கிருந்து வரும் மேன்மை? நான் தூசியும் தாம்பலுமா இருக்கிறேன். நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன். நான் ஒரு தெள்ளு பூச்சி, தூசியும் சாம்பலுமா இருக்கிறேன். அப்படித்தான் நம்முடைய வாயினாலே அறிக்கை தோணும். ஒரு வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால சோத்திரம் பண்ணுவோம்.